Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics exercise 2.11. Simplify. First question, first Roman letter 125 whole power 2 by 3. அப்போ 125 வந்து 5 power 3 whole power 2 by 3ன்னு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 power 2, அதாவது 5 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 25 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, வாட் இஸ் கிவன் அப்படின்னு பார்த்துக்கோ. சரிங்களா? Second question 2 power 4. Second question 2 power 4 whole power minus 3 by 4. Okay, good. அப்போ 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 power minus 3. அப்போ 1 by 2 power 3 plus 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 by 8 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? ரைட். தேர்ட் ஒன், வாட் இஸ் கிவன், மைனஸ் 1000 ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்க, மைனஸ் 2 by 3. ஓகே, குட். அப்போ இது சரி பண்ணையில் மைனஸ் 10 ஹோல் பவர் 3 ஹோல் பவர் மைனஸ் 2 by 3. ஓகேங்களா? ரைட். 3 கேன்சல் பண்ணிக்கோ. மைனஸ் 10 ஓகே ஹோல் பவர் மைனஸ் 2. அப்போ வந்து 1 by மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த மைனஸ் 2 கீழே வந்தால் ப்ளஸ் 2 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், 1 by 100 அப்படின்னு வரும். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. தேர்ட் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், வாட் இஸ் கிவன். ஃபோர்த்து கொஸ்டின் 3 பவர் மைனஸ் 6 ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஹோல் பவர் 1 by 2 அப்படின்னு கொடுத்து 1 by 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹோல் பவர் 1 by 3. அப்போ நம்ம மினிமைஸ் பண்ணல எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? சரிங்களா? இந்த 3யும் இந்த 2வும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், 3 பவர் மைனஸ் 2ன்னு வரும். அப்போ 1 by 3 ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 1 by என்ன வந்துடும், 9 அப்படின்னு ஆன்சர். ஓகேங்களா சொல்கிறது? ரைட், குட். அப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன்னில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபிஃப்த்து சம். ஃபஸ்ட்டில் ஃபிஃப்த்து. ஓகே, ரைட். ஃபிஃப்த் சம் வந்து ஃபஸ்ட்டில் ஃபிஃப்த்து 27 ஹோல் பவர் மைனஸ் 2 by 3 ஹோல் பவர் மைனஸ் 2 by 3. அதே 27 டினாமினேட்டரில் தான், ஆனால் ஹோல் பவர் மைனஸ் 1 by 3 ஹோல் பவர் மைனஸ் 1 by 3. ரொம்ப ஸ்மாலாக இருக்குது கொஸ்டின், அதனால் சிரமமாக இருக்குது. வேறு ஒன்றில் பார்த்துக்கோ. 27 ஹோல் பவர் மைனஸ் 2 by 3 இதை மேலே கொண்டு போனால் இன்ட்டு 27 ப்ளஸ் 1 by 3ன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 27க்கு 3 கியூபு ஹோல் பவர் 2 by 3ன்னு எழுதிக்கோ. இன்ட்டு 3 கியூபு ஹோல் பவர் 1 by 3ன்னு எழுதிக்கோ. 3 கேன்சல் பண்ணிக்கோ. இந்த 3 கேன்சல் பண்ணிக்கோ. இங்கே மைனஸ் 2 இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 3 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 3 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 3 பவர் மைனஸ் 2 பேஸ் 2 ஒன்றா இருந்தால் பவர் 2 ஆட் பண்ணிக்கலாம்ல. அப்போ என்ன வந்துடும், 3 பவர் மைனஸ் 1. அப்போ என்ன வந்துடும்டா தம்பி, 1 by 3 அப்படின்றது ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, நிதானமாக பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ரைட்டு. நெக்ஸ்ட்டு வேறு கொஸ்டின் இருக்கான்னு பாரு. ஃபிஃப்த்து கொஸ்டின் ஓவர். அப்போ ஃபஸ்ட்டில் 5 சப்டிவிஷன் இருக்குது, செஞ்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. செகண்ட் சம் வந்து 256
whole power minus 1 by 2 whole power minus 1 by 4 whole power 3. பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக எத்தனை ப்ராக்கெட் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோ, பவர்னு பார்த்துக்கோ. ரைட். அப்போ அந்த பவரை மட்டும் சரி பண்ணுவோம். minus 1 by 2 into minus 1 by 4 into 3. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, சரிங்களா? 1 3 is 3 by 8. அப்போ 256 whole power 3 by 8. அப்போ 256 வந்து 2 power 8 அப்படின்னு எழுதலாம். whole power 3 by 8 ரெண்டே அடிச்சிட்டோம்னா 2 power 3 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ. தேர்ட் கொஸ்டின் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் 1 by 2 plus x power minus 1 by 2 equal to 9 by 2 whole square equal to 9 by 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா x power 1 by 2 minus x power minus 1 by 2 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா? ரைட். நம்ம இந்த கொடுக்கப்பட்டதிலிருந்து டெரிவ் பண்ணி ஆன்சர் எடுக்க போகிறேன். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும்ல. சரியா சொல்கிறது? இல்லை, இதை வந்து ரூட் எக்ஸ் அப்படின்னு மாற்றிக்கோ. இதை ப்ளஸ்ஸு 1 பை ரூட் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிறணும். கீழே வந்தால் மைனஸ் 1 by 2 ஆயிரும்ல பவர். இப்படி வேணால் செஞ்சுக்கோ, உனக்கு ஈஸியாக தெரியும். ஈக்குவல் டு 9 by 2. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு 9 by 2. அப்போ இதில் வெறும் எக்ஸ்ன்னு வந்துடும், ப்ளஸ் இதில் 1 by xன்னு வரும். ரூட் கேன்சல் ஆயிரும்ல. சரியா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா ப்ளஸ் 2ன்னு வரும், ஈக்குவல் டு 9 by 2. அப்போ இந்த செட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 by x மட்டும் வச்சுட்டு 9 by 2 அந்த ப்ளஸ் 2 இங்கிட்ட வந்தால் மைனஸ் 2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 மைனஸ் 4 9 மைனஸ் 4னா 5 by 2 அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 by x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன், டெரிவ் பண்ணியிருக்கேன். ரைட். இதிலிருந்து வா, இதிலிருந்து வந்தீங்கன்னா அதே மாதிரி கொண்டு வரும். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். இதானே கேட்டுருந்துச்சு. அப்போ ரூட் எக்ஸ் மைனஸ் 1 by ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், சரிங்களா, மைனஸ் 2ab இது ரெண்டையும் அடிச்சிரு. அப்போ என்ன வந்துடும்? எக்ஸு ப்ளஸ் 1 by x மைனஸ் 2. அப்போ இதுக்கு ஆன்சரு கண்டுபிடிச்சிருக்கேன் 5 by 2 மைனஸ் 2 2 2s are 4. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 1 by 2 அப்படின்றது ஆன்சர். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. ஓகே, குட். ஃபோர்த் சம். வாட் இஸ் கிவன்? 3 power 2n. ஓகே, குட். 9 ஸ்கொயர். குட். 3 power மைனஸ் n எல்லாமே இன்ட்டு மல்டிப்ளைன்னு அர்த்தம்டா தம்பி. டிவைடட் பை 3 power, சரிங்களா சொல்கிறது, ஈக்குவல் டு 27 இருக்குது. 3 power சம்திங் இருக்குது, அது 3n நினைக்கிறேன், பார்த்துக்குறோம். எனக்கு சரியாக தெரியல. ரைட். அப்போ 3 power 2n இன்ட்டு 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், 9 வந்து 3 ஸ்கொயர் போட்டிருக்கேன், இன்ட்டு 3 power மைனஸ் n, சரிங்களா சொல்கிறது, 3 power மைனஸ் n அப்படி போட்டிருக்கேன். அப்போ இதை மேலே கொண்டு போனோம்னா 3 power என்ன ஆகும் பாரு, ப்ளஸ் 3n இருக்குது.
அப்போ மேலே போச்சுன்னா மைனஸ் 3n ஈக்குவல் டு 27. அப்போ பேஸ் ஃபுல்லாக 3 இருக்குது. சரிங்களா? அப்போ பேஸ் ஃபுல்லாக 3 இருக்குது. அதனால் பார்த்துக்கோ. அப்போ 3ன்னு போட்டுட்டு 2n இது ரெண்டும் சேர்ந்தால் 4 ஆயிரும். ப்ளஸ் 4 மைனஸ் n மைனஸ் 3n ஈக்குவல் டு 27. பவரை ஃபுல்லாக சரி பண்ணிக்கிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். அப்போ 3 பவர் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4n, இதை கழிச்சிட்டோம்னா 4 மைனஸ் 2n ஈக்குவல் டு 3 பவர் 3. இப்போ பேஸ் இது ரெண்டும் ஒன்றா இருக்கனால பவர் ரெண்டு ஈக்குவல். 4 மைனஸ் 2n ஈக்குவல் டு 3 மைனஸ் 2n ஈக்குவல் டு 3 மைனஸ் 4. அப்போ மைனஸ் 2n ஈக்குவல் டு மைனஸ் 1. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா n ஈக்குவல் டு 1/2 அப்படின்றதான் ரிக்வயர்டு என்னுடைய ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பாரு, நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட், குட். 5th கொஸ்டின் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கொடுத்துருக்கு. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கொடுத்துருக்கு. கோளத்தின் கன அளவு, கோளம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 32 π/3 யூனிட்ஸ் அப்படி கொடுத்துருக்கு. கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ரைட். 4/3 πr³ அப்படின்னு அர்த்தம். அப்போ 32 π/3 3 கேன்சல், π கேன்சல். அப்போ 4r³ ஈக்குவல் டு 32, r³ ஈக்குவல் டு 32/4 அடித்தோம்னா 8, r³ ஈக்குவல் டு 8. அப்போ r ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், ரேடியஸ் 2 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 6th சம்மு. இது 9th ஸ்டாண்டர்டில் உள்ளதான். ரேஷனலைஸ் டினாமினேட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சொல்கிறது என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். சரிங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. சரியா? ரைட். (7 + √6) divided by 3 minus √2. 3 minus √2. ஒன்ஸ் அகைன் திருப்பி அதை எழுதிக்கோ. எழுதிட்டு கீழே உள்ள டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்துக்கோ. மேலே கீழே 3 + √2/3 + √2. அப்போ கீழே a + b × a - b. அப்போ a² - b². a 3, b √2. ஓகேங்களா? ரைட். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21. 7 3s are 21 + 7 √2. நெக்ஸ்ட்டு 3 √6 ப்ளஸ் √6 × √2. புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? 21 + 7 √2. இது என்ன ஆயிடுச்சு? 3 √6 ப்ளஸ் √2 √6 √12 போட்டுக்கலாம். டிவைடட் பை 9 - 2. அப்போ என்ன ஆயிரும்? 7 அப்படின்னு வந்துடும். 7 3s are 21, 7 √2 √3 √6. அடுத்து √6 × √2 மல்டிப்ளை பண்ணால் √12 வரலாம். சரி, அப்படியே போட்டுட்டான், பரவாயில்ல. சரி, ரைட். எதுவும் லைக் டேர்ம் இருக்கான்னு பாரு. இல்லை. அப்போ 21 + 7 √2 ப்ளஸ் 3. அதில் √6 வேணால் காமனாக எடுத்துக்கலாம். √6 வேணால் என்ன செஞ்சுக்கலாம், இதில் காமனாக எடுத்துகிட்டு 3 + என்ன போட்டுக்கலாம், √2 அப்படின்னு ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம்.
ஹோல் டிவைடட் பை என்ன வந்துடும் 7 அப்படின்னு வந்துடும். சரியா சொல்கிறது? அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோ, ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஓகேயா? ரைட். இந்த இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா √12ன்னு எழுதிட்டு √4 × 3ன்னு எடுத்துகிட்டு 2√3ன்னு வேணால் எழுதிக்கலாம். அப்போ இங்கே எழுதையில் 3√6 ப்ளஸ் என்ன வந்துடும் 2√3 அப்படின்னு கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா சொல்கிறது? ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 7, சிம்பிளிஃபை தான் கொடுத்துருக்கு. 1 பெரிய கணக்காக இருக்க மாதிரி இருக்கு. 3 - √5 minus 1 √8 minus √7 plus 1 √7 minus √6 plus 1 minus 1 √6 minus √5. சரியா? ரைட். √5 plus 1 √5 minus 2 அப்படி நிற்கிது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்து செஞ்சோம்னா என்ன வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். சரியா? எடுத்து எழுதுகிறேன். 1/3 - √5க்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா 3 - √5 × 3 + √5 by 3 + √5. அப்போ என்ன ஆயிரும்? மேலே வந்து 3 + √5ன்னு வந்துடும். கீழே a + b × a - b a² minus √5². அப்போ 3² minus √5². அப்போ 3 + √5 by என்ன வந்துருச்சு? இது நல்லா கவனித்து பார்த்துக்க, பொறுமையாக நிதானம் பாரு. இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏன்னா √5 வெறும் 3 இல்லை √8 அப்படின்னு பாரு. இது வந்து √8. என்னடா தம்பி, இந்த இடம் நான் 5 போட்டேன் பாரு. இது √8. என்னது? √8. இதுவும் √8, இதுவும் √8. அப்போ கணக்கு மாறும்ல. √8 minus √8 plus √8 plus √8. அப்போ இங்கே 3 + √8, இங்கே √8 whole². அப்போ 9 - 8 1. அப்போ 3 + √5 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வருது. இதே மாதிரி சிமிலர்லின்னு போட்டோம்னா செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சரு. சரியா? செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சரு அதோட ரெசிப்ராக்கல் தான். √8 + 7 √7. அதே மாதிரி √7 minus √6க்கு போட்டோம்னா √7 + √6 தான். நெக்ஸ்ட்டு 1 √6 minus √5க்கு போட்டோம்னா √6 + √5 தான். சரிங்களா? லாஸ்ட் ஒன்றுக்கு போட்டோம்னா √5 minus 2 அப்படின்னு போட்டோம்னா √5 + 2 அப்படின்னு வந்துடும். சரி, இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் எழுதி ஆன்சர் எழுத போகிறேன். இது 1ன்னு வேணால் வச்சுக்கோ. ஃப்ரம் 1லேருந்து வர்றேன். ஃப்ரம் 1லேருந்து கொண்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து 3 + √5. செகண்ட் ஒன் மைனஸ் ஆஃப்ன்றதுனால மைனஸ் உள்ளே போகும். √8 minus √7. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் √7 minus √6. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. நெக்ஸ்ட்டு மைனஸ், இது ++ ஆயிருமா? ப்ளஸ்ஸு. இது வந்து minus √6 minus √5. அடுத்து ப்ளஸ்ஸு √5 + 2. அப்போ √5 minus √5 √6 minus √6 √7 minus √7. இது 8 தம்பி. √8 minus √8 இங்கே மாறும்ல. அவ்வளோ தூரம் மாற்றிட்டு இங்கே மாற்றலை பார். ரைட். அப்போ இரண்டையும் அடிச்சலாம். √8 minus √8. அப்போ 3 + 2 அப்போ = 5 அப்படின்னு ஆன்சர் வருது. ஓகேங்களா? குட். தனித்தனியாக நீ கான்ஜுகேட் எடுத்து போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை சிமிலர்லினா இதே போல்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப் செஞ்சுருக்கேன்ல, அதே நம்ம காமிச்சாலும் சரி தான். ஓகேயா? குட். இதில் லாஸ்ட் சம், 8th சம். ஓகே, குட். வாட் இஸ் கிவன்? x = √2 + √3ன்னு கொடுத்துட்டு √2 + √3ன்னு கொடுத்துட்டு ஃபைண்டுன்னு சொல்லி x² + 1/x² - 2 கேட்டிருக்கு.
அப்போ நிதானமாக செஞ்சு நிதானமாக எடுத்துகிட்டு வரணும் கணக்கை. சரிங்களா? சொல்கிறது பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. ஓகே, குட். அவன் கேட்டது வந்து இது. நான் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன், அதோட நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன், டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன், ரெண்டையும் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன். ஓகே, குட்.